ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். காரணங்களில் முக்கியமான ஒன்று, இது போதுமான மக்கள் தொகையை கொண்டிராத பகுதிகள் என்பதுதான். மதுரை, அதாவது கோவையிலே 15 லட்சமும் மதுரையிலே கிட்டத்தட்ட 18 லட்சமும் இருக்கின்றது. ஆனால் 20 லட்சத்திற்கு மேல் இருந்தால்தான் என்று 2017 அந்த அமைச்சரவை ஒரு வரையறை வைத்திருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இந்த இந்திய நாட்டிலே அவர்கள் இந்த வரையறைக்கு உட்படாத எந்தெந்த பகுதிகளிலே தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மிக முக்கியமாக குருகிராம் என்று சொல்லுகிற ஹரியானாவில் இருக்கிற அந்த குர்கான் என்று சொல்லப்படுகிற குருகிராம், அது மிக குறைந்த மக்கள் தொகையை கொண்ட ஒரு பகுதி. அதுபோல நாக்பூர் மத்திய பிரதேசத்தில், கல்யாணி வெஸ்ட் பெங்கால், மங்களகிரி ஆந்திர பிரதேஷ், கோரக்பூர் அதுவும் உத்தரப்பிரதேசம், பத்திமண்டு பிப்லங்கரா என்று சொல்லுகின்ற வளர்ந்து வருகின்ற சில பகுதிகளுக்கெல்லாம் தரப்பட்டிருக்கின்றது. இது ஒரு உதாரணம் மட்டுமே. ஆக்ராவுக்கும் தந்தார்கள், பாட்னாவுக்கும் தந்தார்கள், பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளில் லக்னோவுக்கும் தந்திருக்கிறார்கள். ஆக அந்த 20 லட்சத்தை தொடாத பல பகுதிகளுக்கு இவர்கள் தர முடிந்த போது ஏன் தமிழ்நாட்டுக்கு தர மறுக்கிறார்கள் என்பது எங்களுடைய கேள்வி. அதற்கு அவர்களிடமிருந்து பதில் இல்லை. ஏதாவது ஒரு நொண்டி காரணங்களை சொல்லிதான் மறுக்கிறார்களே தவிர அதற்கான சரியான விளக்கங்கள் இல்லை. அதே போலத்தான் எய்ம்ஸ் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. அறிவிக்கப்பட்டது 2015 ஆண்டு. 2018 ஆண்டு அடிக்கல் நாட்டினார் 2010 பிரதமர். 2019 அது அரசிதழில் வெளியிடப்பட்டது. ஆனால் இப்போது 2026, 2025 மே 30 வரை முடிக்கப்பட்ட அதனுடைய அந்த பணியினுடைய அளவு என்பது 30 விழுக்காடு மட்டும்தான். ஆனால் அதே 2015 அறிவிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகள், அதாவது ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அறிவிக்கப்பட்டது தந்திருக்கப்பட்டிருக்கிறது, கவுஹாத்தியிலே அறிவிக்கப்பட்டது முழுமையடைந்து விட்டது, கோரக்பூரிலே அறிவிக்கப்பட்டது நடந்து முடிந்து விட்டது, பத்லாண்டிலே அறிவிக்கப்பட்டது நடந்து முடிந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக இப்போது கேட்கிற நாட்டு மக்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும், அதே 2015 அறிவிக்கப்பட்ட வேறு மாநிலங்களிலே அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் நடைமுறைக்கு அதாவது கட்டி முடிக்கப்பட்டு செயல்முறைக்கு இப்போது இட் இஸ் ஃபங்க்ஷனிங். ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் 30 விழுக்காடு தான் நிறைவுற்றிருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டு வளர்ச்சியில் அவர்களுக்கு அக்கறை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் எந்த வகையிலும் பின்தங்கவில்லை. எங்களுக்கு தரப்பட வேண்டிய நியாயமான நிதி மறுக்கப்படுகின்றது. 14வது நிதிக்குழு, 14th Finance Commission, டாக்ஸ் டெவல்யூஷன் என்று சொல்கிற மாநில அரசு வசூலித்து தருகிற ஒன்றிய அரசுக்கான வரியிலிருந்து எவ்வளவு தர வேண்டும் என்பதற்கு 32 41 விழுக்காடு உயர்த்தியது. அடுத்த ஆண்டு 15வது அடுத்த 15வது நிதிக்குழுவும் 16வது நிதிக்குழுவும் 41 என்று குறைத்தது. அந்த ஒரு விழுக்காடு ஜம்மு காஷ்மீரினுடைய லடாக் அதையும் உள்ளிட்ட வளர்ச்சிக்காக என்று சொன்னார்கள். ஒரு விழுக்காடு ஒட்டுமொத்தமான நாட்டினுடைய வரி வருமானத்தில் எவ்வளவு என்பதை கணக்கிட்டுக் கொள்ளலாம். அதில் ஜம்மு காஷ்மீரும் லடாக்கும் எவ்வளவு வளர்ச்சி அடைந்தது என்பதை பார்த்துக் கொள்ளலாம். ஆக நம்மிடம் இருந்து பணம் வாங்கி அவர்கள் இன்னொரு பகுதியை வளர்ப்பதில் தவறில்லை. ஆனால் மாநிலங்கள் ஏற்கனவே 50 விழுக்காடு தாருங்கள், எங்களுடைய உரிமையை தாருங்கள் என்று கேட்கிற போது அந்த 41 கூட முழுமையாக தர முடியாத நிலைமை. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய ஒரு உதாரணத்திற்கு 100 ரூபாய் ஒன்றிய அரசினுடைய ஒரு ஆண்டு வருமானம் என்றால் தமிழ்நாடு தருவது 9 ரூபாய், நமக்கு அவர்கள் தருவது 4 ரூபாய். அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசம் தருவது 8 ரூபாய், அவர்களுக்கு தருவது 16 ரூபாய். பீகார் தருவது 2.8, 2 ரூபாய் 80 காசு என்று வைத்துக் கொள்ளுங்கள். திருப்பி தருவது 10 ரூபாய் தருகிறார். ஆக உத்தரப்பிரதேசத்திற்கு 2 மடங்கு, பீகாருக்கு 5 மடங்கு, தமிழ்நாட்டுக்கு பாதிதான் என்று சொன்னால் ஏன் இந்த ஓரவஞ்சனை என்று கேட்கிற உரிமை எங்களுக்கு இருக்கிறது, கடமை எங்களுக்கு இருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதாக அல்ல, ஒரு மாநிலம் என்று பார்க்க வேண்டிய இந்த அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் ஒருதலை பட்சத்தோடு பார்க்கிறது. நாங்கள் எல்லா வகையிலும் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். மராட்டிய மாநிலமும் உத்தரப்பிரதேசமும் பலவற்றிலே முதலிடத்தில் இருந்தது, குஜராத் இருந்தது, இப்போது அந்த வகையிலேயே இல்லை.
குறிப்பாக சிறு குறு தொழில் என்று சொல்வதில் மராட்டிய மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் இன்றைக்கு நாங்கள், அதாவது ரொம்ப அருமையான தகவல், இந்தியாவினுடைய மொத்த ஏற்றுமதி அல்லது இந்தியாவினுடைய மொத்த வரி வருமானம் GDP. அண்ணா அறிவாலயத்தில் திமுக துணை பொதுச் செயலர் திருச்சி சிவா செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். மாநிலங்களின் உரிமைகளை பறிப்பதில் பாஜக முதலிடத்தில் உள்ளது. புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் கல்வியை பின்னோக்கி இழுத்துச் செல்ல பாஜக முயற்சிக்கிறது. பாஜகவை வெற்றி பெறச் செய்தால்தான் மதுரைக்கு மெட்ரோ ரயில் என பிளாக்மெயில் செய்கின்றனர் என்று மத்திய அரசை விமர்சனம் செய்து குற்றம் சாட்டி அவர் பேசியிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். தொடர்ந்து வரும் செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.